கார் க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். இன்னும் கார் வந்து மழையினால ஃபுல்லாக வந்து சேராக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து மூஞ்சி கழுவுனேன் வேர்வை எல்லாம். ஸோ ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக வந்து சேராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். சேர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லு இங்கே சேராக இருந்துச்சுல, ஸோ அதை வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, அப்படி உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து இன்றைக்கி எடுத்துட்டோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ மணி கரெக்டாக 2 மணி 1 மணிக்கு வந்த கிரவுண்டுக்கு. சேர்லாம் கொஞ்சம் இருந்துச்சா, தொடச்சி எடுக்க வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எங்கேருந்து எங்கன்னா, நம்ம கீழ்ப்பாக்கிலேருந்து மடிப்பாக்கமா மௌலிவாக்கமான்னு தெரில. வழக்கம் போல் ஏன் கீழே பார்க்குறேன்னா ஃபோன் கீழே தான் இருக்குது. அதனால தான். ஏன்னா இங்கே இதுவாகுது ஆக்சுவலி, என்னது ஹீட் ஆகுது வெளியே வச்சா. ஸோ அதனால தான். ஸோ இன்னொரு ட்ரிப்பு ஒன்று வந்திருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து போயிட்டுருக்கோம். கீழ்ப்பாக்கிலேருந்து மௌலிவாக்கமா மடிப்பாக்கமான்னு தெரில. ஸோ அது ஒரு டவுட்டு. ஸோ நம்ம ஏரியா மெயின் ரோடு வந்து ஏரியாச்சு. ஃபோன் இங்கே வைக்கல, ரொம்ப ஹீட் ஆகுது ஏசி இருந்தாலுமே. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து ஃபோன் வந்து கால் மடியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் சன்னு வந்து கீழே போனவொன்னே, வெயில் கொஞ்சம் போனவொன்னே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது பிக்கப் டிஸ்டன்ஸ் வந்து 1.9, 2 கிலோமீட்டர். ட்ராப் வந்து என்ன ஒரு 16 கிலோமீட்டர் வந்து காட்டுச்சு. ஸோ எடுத்தா எப்படின்னு தெரில, 16 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ பிக்கப்புக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கோட ஃபஸ்ட்டு நாள் நல்லபடியாக இருக்கட்டும். நேற்று தான் நம்மளால் சரியாக ஓட்ட முடியல. ஸோ அது இன்னைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கஸ்டமரை ஏற்றிட்டு ட்ராப் பண்ணும் போது திருப்பி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எங்கே இருந்தேன்னா டிஎல்எஃப் பேக் கேட் தான். கீழ்ப்பாக்கிலேருந்து டிஎல்எஃப் பேக் கேட் வந்து முடிச்சிருக்கோம். அமௌண்ட் காட்டுறது 334. கஸ்டமர் பே பண்ணது 270. ஏன்னா ஊபரில் அந்த அமௌண்ட் பாதி வந்து வேலட்டில் போகுதா கமிஷனில் போயிருக்கான்னு தெரில. அது வந்து ஃபைனலாக பார்க்கணும். பாதி அமௌண்ட் வந்து வேலட்டில் போயிடுச்சு. அந்த 80 ரூபா சம்திங் வந்து வேலட்டுக்கு போயிடுச்சு. 270 வந்து நம்ம கையில், 50 ரூபா வந்து வேலட்டில் போயிடுச்சு. 270 நம்ம கைக்கு வந்துச்சு. ஸோ அடுத்த ட்ரிப்பு போகிறோமானா, அடுத்த ட்ரிப்பு வந்து போல் நம்ம நண்பர் ஏகே வந்து இங்கே தான் சேம் ஏரியாவில் இருக்காராம். எதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது சொன்னா போல், ஸோ இது மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவனை பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அவனை போய் பார்த்துட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு, தலைவலின்னு இல்லை, இதே போனா எங்கே மிஞ்சி போனால் எங்கே போவோம், டீ கடைக்கு போவோமா. ஸோ டீ ஒன்று சாப்பிட்லாம். ரோடு டீ ஒன்று சாப்பிட்லாம். ஸோ கிட்டக்க போயிடலாம். கிட்ட போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸோ கிட்டக்க போகும்போது வீடியோ வந்து எடுக்கிறேன். நான் இங்கேருந்து போனேன். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸ்லோவாக இது மாதிரி பள்ளத்தில் உருட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். கிட்டக்க போயிட்டு அவனை பார்க்கும் போது வீடியோ மூலமாக நீங்களும் பாருங்கள். ஸோ கிட்ட வந்தாச்சு. கடை லொக்கேஷன் அனுப்பிச்சிக்கிறான். ஸோ லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு யூட்டர்னுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சுக்கிறான். டீ கடை. கார் நிறுத்தணும்ல, அதனால வந்து பார்த்துருக்காரு போல். சீக்கிரம் ஓல்டர் வாங்கணும். இதே மாதிரி ரொம்ப நாள் நம்மளால ஓட்ட முடியாது, கஷ்டம். வ்ளாக் எடுக்கிறது கஷ்டம். இந்த ஷேக் இப்படி ஆடுதில்ல, இந்த ஷேக்லாம் வந்து ஸ்டாண்ட் இருந்தால் ஓரளவுக்கு கம்மியாகும். நான் ராக் ஸ்டடியில் போட்டு எடுக்கல. ராக் ஸ்டடியில் போடலாம், பட் அது வந்து மோடு, இந்த கேமராக்கான மோடு. ஸோ ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிற்கிறான். இது போட்டுனேன், மண்டை போட்டுனேன். ஸோ ஏகே ஆஃப் லைஃப் நிற்கிறாரு. வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டு அதே போயிடலாம். இங்கே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை போட்டுட்டு ஏசியை ஆஃப் பண்ணிட்டு தான் காரை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லது தானே, எதனா ஒன்று போச்சுன்னா மாற்ற முடியாது. ஸோ கார்லேருந்து இறங்கிடலாம். ஹேண்ட் பிரேக் போடல.
ஸோ டீ கடைக்கு வந்தாச்சு. வச்சா ஆகி சொல்லிட்டு போலாமா? டீ குடிச்சிட்டே திருப்பி வரேன். வண்டி எடுக்கும்போது வந்து பேசுகிறேன். கொஞ்சம் பேசணும், பேசிட்டு சவுண்ட் ஆகுதுல்ல, போட முடியாது. ஸோ முடிச்சுட்டு வந்தே பேசுகிறேன். மச்சானை பார்த்தாச்சு, டைம் ஆச்சு. நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கிறானா? சரி நானே கிளம்புறப்போ. சரி நான் தான். ஸோ அவனை பார்த்தாச்சு, டீ குடிச்சாச்சு. டீ பில்லு 50 ரூபா பே பண்ணியாச்சு. என்ன 50 ரூபா எவ்வளோ செலவு பண்ணுறான்? 50 ரூபாயில் என்ன ஆக போகுது? பாவம் தீஞ்சு போயிருக்கிறான் வெயில்ல. முடி வர வர கேவலமாக இருக்குது. என் முடி என்னானே தெரில. என்ன பண்ணுறது? எடுத்துன்னு போயிட்டு சீரம் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பைக் ஓட்டியிருந்தேன். ராப்பிடோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினேன். ஸோ அப்புறம் வந்து ஒர்க் பண்ணேன். எப்போ பைக்கில் ஏறினேன்னா அன்றைக்கே வந்து முடி நாஸ்தி ஆச்சு. அதோட இந்த ட்ராவல் கீவலன்ட்டு அப்படி இப்படி நிறைய என் பழைய வீடியோவில், இப்போது நம்ம வீடியோ பார்க்குறவங்க என் பழைய வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ அதிலே உங்களுக்கு தெரியும் ட்ராவல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சுற்றின்னு வந்திருப்பேன். ஸோ அதில் போச்சு முடி. போச்சுன்னா எப்படி? அப்படிலாம் இல்லை, கொட்டுறதுலாம் இல்லை, டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ரென்த்தாக ஒரு திக்கான முடி இல்லை, லைட்டாக எனக்கே என்னடா இது என் முடியான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த ஹெல்மெட்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை, பைக்கே அவ்வளோ ஓட்டுறது இல்லை. ஃபஸ்ட்லாம் ஃபுல்லாக சுற்றுவேன், அதிகமாக பைக் ஓட்டுவேன், பிடிக்கும். அதனால் இப்போ தான் காருக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சிடும். பார்க்கணும், கூடிய சீக்கிரம் முடிக்கும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பார்க்கலாம், நிறையா இருக்குல்ல. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்குள்ளே நம்ம போய் சேர முடியும். இப்போ பார்த்து ஒரு டீ ஒன்று குடிச்சாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரிப்பில் என்ன ரெஸ்ட் இருக்க போகுது? ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி பார்த்துட்டோம், கொஞ்சம் நாள் பேசிட்டு. ஸோ நம்மளுக்கு ட்ரிப் ஒன்று வந்துச்சு. எங்கே இருந்தேன்னா நம்ம பூரூர், அங்கே இருந்து சோழிங்கநல்லூர் தான். எவ்வளோ ஊபரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரிப் போகணும்னு நம்ம சொன்னால் அது நாசமாக போயிடுது. எவ்வளோ வருதுன்னே சொல்ல முடியல. ஸோ ஏன் எவ்வளோ 7 நிமிஷம் காட்டுது 2 கிலோமீட்டருக்கு. ரொம்ப நேரம் எங்கே கரெக்டாக மாட்டியிருக்கேன்னா நம்ம போரூர் சிக்னல், பிரிட்ஜு கீழே சிக்னல் வரல, அந்த சிக்னல் கிட்ட தான் இப்போது நான் சிக்கின்னு இருக்கேன். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இது வந்து முக்கியமான சிக்னலு. டைமில் காலேஜ் டைமு, அது அப்படியே கொஞ்சம் மணி 3:30 மணி ஆகுது. இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் காலியாக இருந்துச்சு நான் வரும்போது. இப்போதைக்கு ரொம்ப பாருங்க, இன்ச்சாக ஒரு சிக்னலுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு நின்றோம். அப்புறம் போகிறது தான் கஷ்டம். சரி, கஸ்டமர் கிட்ட போயிட்டு பிக் பண்ணிடலாம். பிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியுதான்ட்டு. இல்லைனா இறக்கும் போது அமௌண்ட்டை சொல்லி வீடியோ எடுக்கலாம். காட்டுறேன், வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். கஸ்டமர் பொறுத்து இல்லை, பார்க்கலாம் அடுத்த கிளிப் என்ன எடுக்க முடியுதுன்ட்டு. ஸோ ஊபரில் அமௌண்ட்டு என்ன அமௌண்ட் கிடச்சா அதான் வந்துருக்கு. 510 ரூபா வந்துருக்கு. கேஷாக ஜிபே தெரில, இன்னும் பேமெண்ட் வந்து வாங்கலை, வெயிட்டிங் அதுதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ 510 ரூபா பேமெண்ட். சோழிங்கநல்லூர் ட்ராப் முடிச்சிருக்கோம். ஸோ 2வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. 510. ஃபஸ்ட்டு ஒரு 300 சில்லற 270 வந்து வாங்கணும். ஸோ இப்போ ஒரு 510. ஸோ நம்மளுக்கான அமௌண்ட் அவங்க போட்டது 499 ட்ரிப்பில் காட்டுச்சு. பட் 510 ரூபானா அந்த 11 ரூபா வந்து வேலட்டில் மைனஸ் ஆகிடும். ஸோ வேறு எதனா அமௌண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு விஷயம்னா, கார் வாஷ் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க. இதுதான் கார் வாஷ். ஆக்சுவலி போயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட் ட்ரிப்ஸ் வந்துட்டு இருக்கு, பெரிய ட்ரிப்காக வெயிட்டிங். அப்பார்ட்மெண்ட் வந்து கார் வாஷ் உள்ளே வச்சுருக்காங்க. மேபி அது யாரையும் எடுத்து நடத்துகிறாங்க போல இருக்கு. பட் நல்ல விஷயம். காசா கிராண்ட் சோழிங்கநல்லூர் ஒரு ராமச்சந்திராலேருந்து ட்ராப் பண்ண இடம். ஸோ டிமாண்ட் பார்த்தா ஊபரில் டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அடுத்த ட்ரிப் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ராப்பிட்டோ ஊபர் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போயிட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி வைக்கலாம். பெரிய ட்ரிப் வரும். வந்ததுக்கப்புறம் இப்போ 252 சித்தலப்பாக்கம் வருது. சித்தலப்பாக்கம் போயிடலாம். அங்கேருந்து வருது டிராஃபிக்கில் மாட்டிப்போம். ஸோ இங்கேருந்து ஏன்னா பெரிய ட்ரிப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுக்கும். சின்ன ட்ரிப் ஏன் ப்ரோ எடுக்க மாட்டிங்கன்னா, நேற்று அது மாதிரி தான் எடுத்து உக்காந்துட்டேன். எனக்குன்னா பெரிய ட்ரிப்பு சின்ன ட்ரிப் எடுக்க மாட்டேன்னு இல்லை, சிச்சுவேஷன் பொறுத்து ஏரியா பொறுத்து ட்ரிப்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் எடுப்பேன். ஸோ பார்க்கலாம்.
ஸோ அப்பார்ட்மெண்ட் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு வண்டி ஓட்டுருங்க கொஞ்சம், நம்ம கேப் ஓட்டுறவங்களோ இல்லை ஓன் போர்டு ஓட்டுறீங்களோ யாராவது பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா கூடமா ஒரு சைடு மிரர் இருக்குன்னே தெரியல. நான் இடிச்சா உங்கள் வண்டிக்கும் பிரச்சனை, நம்ம வண்டிக்கும் பிரச்சனை. ₹1 ₹2 நம்ம செலவு பண்ணிடலாம், 1000 கணக்கில் கேட்குறாங்க. ஸோ வண்டியை வந்து பார்த்து ஓட்டுங்க. நான் யார் வண்டி இடித்தாலும் காசு, நீங்கள் செலவு பண்ணானே நான் செலவு பண்ணானே, காசு தானே. ஸோ சைடு மிரர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டுறோம் அப்படி ஓட்டலாம், ஒரு அளவுக்கு ஓட்டுறது நான் எதுவுமே சொல்லலை, அது உங்கள் வண்டி உங்கள் விருப்பம், நீங்கள் ஓட்டலாம். சைடு மிரரோ சென்டர் மிரர்ஸ் திரும்பும் போது அதெல்லாம் பாருங்கள், புஷ்ஷுன்னு 2-3 பேர் வரீங்க, அவங்க வண்டிக்கும் டேமேஜ் நம்ம வண்டிக்கும் டேமேஜ். ஸோ தேவையில்லாமல் 2 பேருக்குமே இது செலவு. ஸோ ஓட்டும் போது பார்த்து ஓடுங்க. ட்ரிப்பு வரட்டும், ட்ரிப்பு வந்தோடனே ட்ரிப் எடுத்துகிட்டு வரேன். வந்துச்சு சார், தேங்க்யூ. ஸோ 3வது ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்னா ரேப்பிடோவில் தான் எடுத்தோம். ஜிஎன்சிடி ரோட் கிட்ட கரெக்டாக ட்ராப்பு, நம்ம சோழிங்கநல்லூர் அங்கேருந்து. அமௌண்ட் வந்து 486 ரேப்பிடோவில் எடுத்தேன். ஸோ என்ன அமௌண்ட் வந்துச்சோ அந்த அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரிப் நோ டிப்ஸ். ஸோ 4வது ட்ரிப் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய ட்ரிப் தான் எடுக்க போகிறோம். டிராஃபிக் இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்தாலுமே நம்ம ட்ரிப் அமௌண்ட்டை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். ட்ரிப் வரட்டும், இந்த ட்ரிப் எடுக்கிறேன்னா இல்லை பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு எனக்கும் தெரிலல்ல. ஜிஎன் செட்டி ரோடு கரெக்டாக அங்கே தான் இருக்கேன். ஸோ ட்ரிப் வரட்டும், ட்ரிப் வந்ததுக்கப்புறம் வந்து நான் பேசுகிறேன். சின்ன சின்ன ட்ரிப் எடுக்க போகிறதில்ல, இதே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் நைட்டு வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி நல்ல ட்ரிப்பாக வந்து எடுக்கலாம். 810 rupees received on Bharat Pay. இந்த லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எங்கேருந்து எங்கே முடித்தோன்னா நம்ம எங்கே இது அண்ணா சாலை, அங்கேருந்து அண்ணா சாலையை இங்கே அண்ணா சாலை கிட்ட தான் ஆக்சுவலி. அங்கே இருந்து ஊத்தடி, ஈசிஆர் ஊத்தடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஈசிஆர் நம்ம மாயாஜால்லாம் தாண்டி கோவளம் பிரிட்ஜுக்கு முன்னாடி. ஸோ அங்கே தான் வந்து ட்ராப்பு. அமௌண்ட் வந்து 810 வந்து பே பண்ணாங்க. பட் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து 700. ஸோ 110 வந்து ஊபருக்கு ஃபீ நினைக்கிறேன், செக் பண்ணிட்டா. ஸோ இவ்வளோனா லாஸ்ட் ட்ரிப்பு வந்து 706 ரூபா, நம்மளுக்கு 104 ரூபா வந்து ஊபருக்கு ஃப்ரீ கமிஷன். ஸோ அது வந்து போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து போகிறது தான் எனக்கு டாஸ்க்கு. வந்துட்டேன் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன் பெரிய ட்ரிப்புன்ட்டு. ஸோ இங்கேருந்து போகிறது தான் நம்மளுக்கு டாஸ்க்கு. ஸோ அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. நான் ட்ராப் பண்ண ஏரியா மெயின் ரோடு தான் இருக்குது. உள்ளேருந்து நம்ம போகணும். ஏரியா பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி தான் போகுது, இப்படி தான் இருக்கும் இந்த சைட்லாம். வரும்போது இது மாதிரி சைட்லாம் வரும்போது நம்ம பார்த்து வரணும். சொல்ல முடியாது, சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன். நம்ம இது மாதிரி வரும்போதே நம்ம பார்த்து வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில். ஸோ அந்த ஒரு ரீசனாக சொன்னேன். ஸோ இதுதான் கோவளம். நம்ம இப்போ போக வேண்டியது மாயாஜால் நோக்கி தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அப்படிதான் நம்ம வண்டி போக போகுது. இப்போது பிரைட்னஸ் குறைச்சிக்கலாமா? ரொம்ப அதிகமாக இருக்கு நினைக்கிற பிரைட்னஸை குறைச்சிடலாம். ஏன்னா நிறைய விஷயம்லாம் இந்த சைடு நடக்குது. ஏன்னா புதுசாக இப்போது ஓகே சென்னையில் இருக்கிறவங்க ஒரு அடியாக ஒரு அளவுக்கு அவேராக இருப்பாங்க. பட் அவுட் சைட் பீப்புள்ஸ் வெளியேருந்து வந்து வண்டி ஓட்டுறீங்க, ஜாக்கிரதாக வந்து ஓட்டணும். பார்க்கலாம். ட்ரிப்பு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு ட்ரிப்பு வருதான்னு பார்க்குறேன். இல்லைனா திருப்பி வந்து உங்ககிட்ட தான் பேச போகிறேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஹைவேல வந்து சீட் பெல்ட் போடுவேன்னு சொன்னேன். ஸோ சீட் பெல்ட் வந்து போட்டிருக்கேன் ஹைவேல. லோக்கல்லன்றது ஓகே, ஹைவேலன்றது சீட் பெல்ட் மஸ்ட் அண்ட் ஷுட்.
மாயாஜால் கிட்ட ட்ரிப்பு வரணும். எந்த ட்ரிப்பும் இது வரைக்கும் வரல. ஸோ ட்ரிப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாயாஜால் வரல, மாயாஜாலுக்கு இன்னும் போகணும். சொல்கிறேன், ஒரு வேகத்தில் ட்ரிப் அமௌண்ட்டை பார்த்தோன்னே உள்ளே வந்துட்டேன். மாயாஜால் கிட்ட 892 திருவொற்றூர் தேரடி வந்துடுச்சு. Please don't ask passengers to pay extra money. 892 Ask your account. வந்திருக்கு ராபிடோவில். ஸோ பிக்கப் வரட்டும். பிக்கப்பை முடிச்சுட்டே பேசுகிறேன். ஹைவேல வீடியோ எடுத்துகிட்டே பேச முடியாது, ஹோல்டர் இல்லை. ஸோ அதனால ட்ரிப்பை முடிச்சுட்டே பேசுகிறேன். ஆமா, எதிர ஒரு கோவில் இருக்குமா? சிவன் கோயில் ஒன்று இருக்கு. சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. வடுவழியம்மன் கோவிலா? சரி, இதுங்க போட்டது லொகேஷன் அப்படிதான். ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. என்னன்னா அமௌண்ட் வந்து சொன்னல 991 வந்து காட்டுச்சு. கஸ்டமர் வந்து 1000 ரூபா பே பண்ணாங்க. ஸோ இதில் டோல்லாம் வந்து அடங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம், அது வந்து நம்ம லாஸ்ட்டில் கணக்கு பார்க்கும் போது டோல் எவ்வளோன்னு பார்க்கலாம். கரெக்டாக எங்கன்னா திருவொற்றியூர் தேரடி, அதாவது தேரடி மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது தாண்டி தான் எக்ஸாக்டாக நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போகணும். இன்னொரு விஷயம்னா, நம்ம வண்டி பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் ரெடி பண்ணி நான் பார்த்தேன். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கே. நான் வண்டி வாங்கி நான் அது மாதிரி ஏதோ ஃபேஸ் பண்ணேன். யூஸ்டு தான் வாங்கினேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ வண்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் காட்டுது. நான் எவ்வளோ நாளாக வந்திருப்பேன் சொல்லுங்கள்? 1 மணி நேரம், ஒன் ஹவர் 10 நிமிஷத்தில் வந்தேன். இந்த டிராஃபிக் எங்கேருந்து இது மாயாஜால் அங்கே இருந்து திருவொற்றியூர் வந்தேன். ஹைவேலாம் எதுவுமே இல்லை, நார்மல் சிட்டி ரோட்டில் தான் வந்தது. 30 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கோம். ஸோ வண்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா எனக்கு இன்னைக்கு ஏதோ கை கொடுத்துச்சு. சரி, இன்னைக்கு இதே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்படியே போட்டோம். ஸோ பார்க்கலாம், அடுத்த ட்ரிப் வரட்டும், அப்டேட் பண்ணுறேன். இல்லைங்களா? எவ்வளவு சொன்னீங்க? 436 அமௌண்ட். அதை ஓப்பன் பண்ணலாம். கருஷ்கா இருக்கு. ஓகே, ஆயிடுச்சு. தேங்க்ஸ். வடபழனி ட்ராப்பு 436 அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து ரேபிடோனால வாலெட் அப்படிலாம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோமோ அது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து ரேபிடோ பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. என்ன அமௌண்ட் காட்டுதோ அது கைக்கு வந்துடும். ஸோ அதுதான், மற்றபடி. ஸோ மணி கரெக்டாக 11 மணி 4 கிட்ட கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு எதுவும் வருது. செம்மஞ்சேரி அது மாதிரி வருது. அந்த சைடு எதுக்கு? ஏன்னா இன்னொரு ட்ரிப் எடுத்தால் வீட்டுக்கு போயிடலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்கேன் என்ன ட்ரிப்புன்னு. ட்ரிப்பு எதுவும் வரல. பார்க்கலாம். ட்ரிப்பு எடுத்துட்டு கஸ்டமர் இருக்கும்ல, இறக்கி விட்டு எப்படியோ ஏரியா கிட்ட தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும் போது தெரில. நடக்க போகுதுன்னா என்ன, போகணும், டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு எடிட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. லேட்டாக போனால் லேட்டாக காலைல ஏந்துக்கிறோமா, அதனால் பார்க்கலாம். ஒரு டீசெண்டான அமௌண்ட் முடிச்சிருக்கோம். ஸோ இது பத்தாது. லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு வேணும் எனக்கு. எப்படி இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஒரு ட்ரிப்புக்காக உட்கார்ந்து போல, அது மாதிரி தான் இன்றைக்கும். பார்க்கலாம் என்ன ட்ரிப் தான் வருதுன்ட்டு. 151 அமௌண்ட்டு. போயிடுங்க. வீடு வந்துருச்சு, எந்திரிங்க. ரைட் இறங்காதீங்க, இப்படி இறங்கிடுங்க லெஃப்ட்ல. சரி, வீடு வந்துருச்சு, எந்திரிங்க. சித்தமா எந்திப்பா, இறங்கி தங்க. சித்தி தான். வந்துருச்சுங்க. ஹலோ ஆமாடி சித்தி, இதோ வீட் கணேசன் ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டோம் சித்தி. இதோ வந்துருவோம் 2 minutes. ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. 1:51. ஸோ இது மாதிரி ட்ரிப்பு எடுக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வரணும்ல. கரெக்டாக வீட்டு ஏரியாக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ விட்டு அதுக்கப்புறம் கிடைக்காது. போய் ஊரை சுற்றிட்டு வரணும். வேறு ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் ஒன்று வரணும். ஏன் அவசரமாக பேசுகிறேன்னா, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன். சரி, நான் நினச்சேன் லேட் ஆகும்ன்ட்டு. எனக்கு முன்னாடி வந்து நின்ட்டாரு.
ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா அவசரமான விளாகுது. இதில் வந்து ரேபிடோவில் வந்து 1964 2000. ஊபரில் பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் 2000 வச்சுக்கோங்க. ஊபரில் வந்து பார்க்குறதே ஒரு 1530 ரூபா. சரியா? ஸோ இதில் டோல் வேறு இருக்குது. டோல் வந்து 75 ரூபா டோல். ஸோ 3600 ரூபா. டிப்ஸ் ஒரு 200 ரூபா. ஸோ எவ்வளோ வச்சு 3600 டிப்ஸ் ஒரு 200 ரூபானா 3800 ரூபா இன்னைக்கு ஓட்டியிருக்க அமௌண்ட்டு. ஸோ அதில் அப்படியே 100 ரூபா வந்து நம்ம இதுக்கு குறிச்சிடலாம். இதுக்கு டோலுக்கு 75 ரூபா. ஸோ அதை அப்படியே இது பண்ணிடலாம். இன்னொரு 100 ரூபா வந்து ரேபிடோ ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ 2 வாட்டி ரீசார்ஜ் பண்ணேன். 84 ரூபா. ஸோ அது 2. ஸோ அப்புறம் டோல் ரெண்டுமே சேர்த்து 200 ரூபா வச்சுக்கினா 3500 ரூபா வந்து அது தவிர்த்து. ஸோ டீசல் எவ்வளோ போட்டேன்னா 1200 ஒரு 400. சாரி 1200 ஒரு 400 எவ்வளோ ஆச்சு? 1200 ரூபாச்சா? 1200 ரூபா. ஸோ 3500 ரூபாயில் சரி காட்டிடுறேன் கேல்குலேஷனு. ஸோ 3700 ப்ளஸ் ஒரு 200 வந்து டோலு ஒரு ரீசார்ஜு இதுக்கு போயிடுச்சா? ஸோ டீசல் ஒரு 1600. ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 1900. சரிங்களா? டோல் வந்துச்சுல. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இது. ஸோ ஓட்டிக்கு 2700 1900 டோல்னால அந்த அமௌண்ட் வந்து வந்துருக்கு. சரி ஓகே, அது எதுவும் இஷ்யூ இல்லை. இன்னைக்கான ட்ரிப்பு வந்து 1900 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிருக்கோம். ஓட்டலாம் தான் பார்த்தா லாங்காக அடிச்சு இதுவாகிடுச்சு. சரி இப்போ மணி 11 எடிட் பண்ணணும். அந்த ஒரு ரீசனால் தான் இப்போ நான் முடிச்சுட்டு போனேன். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க பார்க்கலாம், அந்த ஒரு ரீசன். ஸோ ஸ்விக்கி பிரதர் வந்துட்டாரு. ஸோ அவருக்காக தான் இப்போ அவசரமாக போகிறது. வீட்டில் சமைக்கல. ஸோ அதனால் வந்து ஃபுட்டு வெளியே வாங்கியிருக்கோம். பாவல வந்து அடுத்த ஆர்டர் இருக்கும், நம்மளால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. லொக்கேஷன் வந்துட்டோம். பிரதர் அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ நம்ம போய் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சவுண்ட் வந்து வரல, கிச்சி குச்சிங்க. பிரதர் அதான் நிற்கிறாரு. ஸ்விக்கி பிரதர் போயிட்டு அப்படியே $386 பில்லு 400 கொடுத்தேன். நம்மளுக்கு கொடுக்க நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அது மாதிரி அவங்களும் சந்தோஷப்படட்டும். ஸோ 386 பில் வந்துச்சு, 400 கொடுத்துட்டோம். ஏரியா கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. நான் கிரவுண்டு இன்னைக்கு சீக்கிரமாக சாத்தி வச்சுருக்காங்க. ஸோ கேட்டு வேறு ஓப்பன் பண்ணணும். கேமராவை இங்கே வச்சுட்டு கேட்டை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏடியா சாத்தி வைக்கிறாங்கன்னா வண்டி எங்கெங்கே இந்த இடத்துல வந்து விடுறாங்க. ஏரியா கிரவுண்ட் சரி ஓகே, ஏரியாவில் இருக்கிறாங்க விடுறாங்கன்னா ஓகே. இந்தந்த ஏரியாவில் இந்த வண்டி விடலாம், இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிடுறாங்க. எடுக்க கூட மாட்டுறாங்க. அதனால தான் வந்து கேட்டு சாத்தி வச்சுருக்கோம். அந்த ரீசனால் தான் கேட் வந்து சாத்தி வச்சுருக்கோம். வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த ரீசனும் இல்லை. கேட்டை சாத்தி வைக்கிறதுக்கு அதான் ஒரு ரீசன். அதில் ரொம்ப சவுண்ட் வருது. சஸ்பென்ஷனு சீக்கிரம் பார்க்கணும் போல் இருக்குது. ஒரு மாதிரி கரகரான்ற மாதிரி சஸ்பென்ஷன் சவுண்டு எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு இருக்குது அது அவ்வளோ சவுண்டு வந்து கேட்குது. ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து சொல்லிட்டேன் 1900. ஸோ நல்ல விஷயம்னா இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. இன்னும் மானிடைஸ் ஆக வாட்ச் ஹவர்ஸ் வந்து தேவை. கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் ஆகட்டும். சொன்ன மாதிரி ஒரு கிவ்அவே, ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கிவ்அவே, ஒரு அன்பளிப்புன்னு சொல்லாமே. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஒருத்தருக்கு நான் சூஸ் பண்ணி அந்த கிவ்அவே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மானிடைஸ் ஆகட்டும், மீதி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு கண்டென்ட்டில்
சேம் கண்டென்ட்டில் வேறு விதமாக வந்து பார்க்குறேன். ஸோ அதற்கு ஸ்டே டியூன். பை.